புனிதர்கள் வரலாறு. இன்றைய புனிதர் சிவந்த மண்ணின் சொந்தக்காரர் புனித அருளானந்தர். திருநாள் பிப்ரவரி 4. சிந்தனை: துயர் உறுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். போர்ச்சுகலில் அரச பணியிலுள்ள டோன் சல்வதோருக்கும் டோனா ஃப்ரைட்ஸ் என்ற மாதுக்கும் 47 மார்ச் 1 பிறந்தார். இவர் குழந்தையாய் இருக்கும்போது தந்தையை இழந்துவிட்டார். அரசவை வாழ்வில் நாட்டமில்லாதவராக தாயின் கண்காணிப்பில் வளர்ந்தார். தீராத நோய் இவருக்கு வரவே தாய் சேசு சபையினரின் அங்கியை இவருக்கு அணிவித்து ஜெபித்தாள். சில நாட்களில் நோய் நீங்கியது. இவ்வங்கியின் மகிமையால் 1662 டிசம்பர் 17 சேசு சபையில் சேர்ந்து அங்கே நவதுறவரம் ஆரம்பித்தார். மிக சாதுரியமாக இருந்தார். இவருக்கு குரு பட்டம் வழங்கிய பின் இவரது கல்வி திறமையை கண்டு குருமடத்தில் ஆசிரியராக்க விரும்பினர். தூர நாடான இந்தியாவில் கிறிஸ்துவை அறியாதோருக்கு மறைபோதிப்பதே தன் பணி என்று கூறி சபை தலைவர்கள் சம்மதத்துடன் இந்தியா வந்தார். கத்தோலிக்க மதம் தன் பெயருக்கு ஏற்ப ஒரு குறிப்பிட்ட உடையையோ பழக்க வழக்கத்தையோ எல்லையாக கொண்டதல்ல. எனவேதான் அருளானந்தர் எந்த மக்கள் மத்தியில் வாழ்ந்தாரோ அவர்களைப் போல உடுத்தி உண்டு அவர்கள் மொழியை கற்றுக்கொண்டு அவர்களை கிறிஸ்தவ மறையில் சேர்த்தார். தமிழ்நாட்டுக்கு வந்த அருளானந்தர் தஞ்சாவூர் தட்டுவாஞ்சேரியில் பங்கு குருவானார். உடையார்பாளையம் போலிகார் ஜாதி மக்கள் துணையால் சிறப்பான பங்கு பணி செய்து வந்தார். இவர் மேல் பொறாமை கொண்டவர்கள் எக்கோஜி என்ற குட்டி ராஜாவிடம் புகார் செய்ததால் இவரை கைது செய்ய முயன்றான். தப்பி கொள்ளிடம் ஆற்றை நீந்தியே கடந்தார். பல கிலோமீட்டர்கள் காடுகளிலே நடந்து சென்று தப்பித்தார். நாடார் ஜனங்களில் கொஞ்ச பேரை மனம் திருப்பினார். இதை பார்த்து ஆத்திரமடைந்து இவரையும் இவரோடு சேர்ந்தவர்களையும் சிறையில் அடைத்து தடியால் அடித்தனர். இது 1684 நடந்தது. அதன்பின் 1686 மரவ நாட்டில் பணி செய்ய ஆரம்பித்தார். அங்கே சேதுபதி மன்னன் ஆதரவு கொடுத்தான். சிறிது நாட்களுக்குள் குமாரப்பிள்ளை என்பவர் இவருக்கு எதிராக அரசனை தூண்டிவிட்டான். அரசன் ஆணையின் பேரில் இரும்பு சங்கிலிகளை இவர் மேல் சுமத்தி மரத்தில் இவரை கட்டி வைத்து அசூசியமான வார்த்தைகளால் கேலி செய்ததோடு இவரை வில்லாக வளைய செய்தனர். மங்களத்திலிருந்து காளையார் கோவிலுக்கும் பிறகு 10 மைல் செருப்பில்லாமல் கடும் வெயிலில் பவானிக்கும் நடக்க விட்டார்கள். வெயிலில் கூர்மையான பாறைகளில் இவரோடு உபதேசியார்களையும் கிடத்தி சேவகர்கள் ஏறி மிதித்து கொடுமைப்படுத்தினர். இது மட்டுமல்ல, புதுமை செய்வதற்கும் விசேஷ வரம் கிடைத்தது. சிலுவை நாயக்கர் என்ற ஒருவரை சேவகர்கள் அடித்த அடியில் கண் வெளியில் தெரித்து விழுந்தது. அதனை இவர் எடுத்து ஜெபித்து திரும்ப கண்பொந்தில் வைத்து அங்கேயே குணப்படுத்தினார். இவரது புனித தன்மையையும் கிறிஸ்தவ மதம் உண்மையான மதம் என்பதையும் தெரிந்து இவரை மரவ அரசன் விடுதலை செய்தான். அப்போது இவரே நடந்த நிகழ்ச்சிகளை சேசு சபை தலைவர்களுக்கு கடிதம் மூலம் தெரிவித்தார். கொஞ்ச காலத்திற்கு பிறகு இவரை இந்தியாவின் சபை பொருளாளராக திருவிதாங்கூருக்கு அனுப்பினார். திருவிதாங்கூருக்கு அனுப்பினார்கள். அந்த பதவியில் இவர் போர்ச்சுகலுக்கு போகும் நிலை ஏற்பட்டது. 4 வருடங்கள் அங்கே தங்கியிருந்தார். இந்தியாவில் எவ்வளவோ போதக பணி செய்ய வாய்ப்பிருக்கிறது, ஆட்கள்தான் அவ்வளவாக இல்லை என்று தான் சென்ற கல்லூரிகள் பயிற்சி தலங்களிலெல்லாம் உரையாற்றினார். 1690 நவம்பர் 2 கோவாவுக்கு திரும்பி வந்தார். வரும் முன் அங்கே எவ்வளவோ பேர் இந்தியா போக வேண்டாம் என்று தடுத்து பார்த்தனர். போர்ச்சுகல் என்னும் மண்ணுலகை விட மரவ நாடு என்னும் மென்னையே விரும்புகிறேன் என்றார். வந்தபின் முதலில் செய்த காரியம் போலிகார் குல முதுவன் தடியத்தேவனின் தீராத கண் நோயை தீர்த்ததுதான். பலன், அவன் கிறிஸ்தவ மறையில் சேர்ந்தான். மனைவியார் 5 வைப்பாட்டிகள் பலரும் அவனுக்கு இருந்தனர். அருளானந்தரின் அறிவுரையை கேட்டு ஒருத்தியை மட்டும் மனைவியாக வைத்து கொண்டு மற்றவர்களை விட்டுவிட்டான். கடைசி மனைவியாயிருந்த கடலாய் என்பவள் தன் மாமன் சேதுபதியிடம் சொல்லி அருளானந்தர் மீது வஞ்சம் தீர்க்க தலைப்பட்டாள். சேதுபதி அவள் தூண்டுதலால் இவரையும் உபதேசிமார்களையும் கைது செய்து அடி உதை கொடுத்து மக்கள் மத்தியில் அவமானப்படுத்தினான். குறிப்பாக இவரால் முன்னேற்றமடைந்த கனகப்பன் என்பவர் இவருக்கு நடந்த சித்திரவதைகளை கேள்விப்பட்டு 2 முறை இவருக்காக கிளர்ச்சி செய்ய முயன்றான். தனது விடுதலைக்கு எவ்வித முயற்சியும் கிளர்ச்சியும் செய்யக்கூடாதென்று இவர் கடுமையாக ஆணையிட்டு அவனை தடுத்து நிறுத்தினார்.
அரசன் செய்த கொடுமை எந்த அளவுக்கு சென்றதென்றால், ஒரு சமயம் உபதேசியார்களை சுடும்படி ஆணையிட்டான். குறி தப்பியது. பதிலுக்கு தன்னை சுடும்படி அருளானந்தர் வேண்டினார். ஆனால் தடியத்தேவன் தன்னை சுடும்படி முன்னுக்கு வந்தான். இதெல்லாம் திரளான மக்கள் கூட்டத்தின் மத்தியில் நடந்தது. மக்கள் ஒருவேளை கொதித்தெழுவார்கள் என பயந்து அக்காலத்தில் ஓரியூரில் கவர்னராயிருந்த உடையத்தேவரிடம் இவரை அனுப்பி வைத்தான். இவரது ஓரியூர் யாத்திரை மரண யாத்திரை என்றுதான் சொல்ல வேண்டும். அனுபவித்த சித்திரவதையினால் இவர் உடல் பலமெல்லாம் இழந்திருந்தது. வரும் வழியில் ஒரு பெண் இறக்கப்பட்டு ஒரு டம்ளர் பால் கொடுத்தால் அதை குடித்துவிட்டு, அம்மா, இந்த ஊர் பெயர் என்ன என்று கேட்டார். அவள் புல்லூர் என்றாள். இவரோ புல்லூர் நெல்லூராக கடவது என்று ஆசீர்வதித்தார். ஓரியூர் கவர்னருக்கு தொழுநோய் வந்திருந்தது. அதை குணப்படுத்தும்படி அவனும் அவன் மனைவிகளும் அருளானந்தரை கேட்டனர். உண்மையான மனமாற்றம்தான் அவனை குணப்படுத்தும் என்று இவர் சொல்லிவிட்டார். கோப வெறியாலும் மரவ அரசனிடமிருந்து பெற்ற ஆணையாலும் இன்னும் கீழ்த்தரமான முறையில் இவரை சித்திரவதைப்படுத்தி வேதத்தை மறுதலிக்க சொன்னான். இவர் மசியவில்லை. இந்நிலையில் இவரை சிறையில் அடைத்தான். அங்கே இருந்து கரித்தண்ணீரில் வைக்கோலை தொட்டு தன் சபை தலைவர்களுக்கு இறுதி கடிதம் எழுதினார். இது இன்றும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. 1693 பிப்ரவரி 4ஆம் நாள் கிறிஸ்தவர்களுக்கும் இந்துக்களும் இவரது கொலை தண்டனையை காண குழுமியிருந்தனர். ஆங்காங்கே அனுதாப குரல்கள் வெடித்தன. அருளானந்தர் இழுத்து வரப்பட்டார். செபிக்க முழந்தாளில் இருந்தார். தலையை தாழ்த்தினார். ஒரு போர் வீரன் வாளை ஓங்கினான். ஒரே வெட்டில் தலை துண்டிக்கப்பட்டது. பின் இவர் கைகளையும் கால்களையும் வெட்டினான். மற்றவர்களுக்கு எச்சரிக்கையாக உடல் ஒரு கழுமரத்தில் தொங்கவிடப்பட்டது. தலை வெட்டப்பட்ட இடத்தில் இரத்தம் பரவியது. மண் செம்மண்ணாக மாறியது. இன்றும் திருப்பயணிகள் இச்செம்மண்ணை விசுவாசத்துடன் எடுத்து சென்று புனிதரின் அருளால் நோய்களிலிருந்து விடுதலை பெறுகின்றனர். இவ்வேத சாட்சியின் இரத்தம் எத்தனையோ பேரின் கிறிஸ்தவ வாழ்வுக்கு வித்தாக அமைந்துவிட்டது. இவர் கொலையுண்ட ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து திருச்சபைக்கு கிடைத்த குருத்தவ துறவர் அழைத்தல்கள் ஏராளம். உன்னத இறைவன் புகழ் பரப்ப உடல் பொருள் ஆவி உவந்தளித்த ஓரியூர் அருளானந்தரே, ஓங்கா நாதம் எழுப்புகின்றோம். சொகுசு வாழ்வினை சேசுவுக்காய் சுத்தமாய் துறந்த தூயவரே, சூழ்ந்துமை தாக்கிய பகைவரை முன் சொல்லிய வாக்கின் சான்றானீர். மனுமகன் வழங்கிடும் மகிமையிலே மாறா மனத்தை பதிய வைத்து மறைவழி வாழ்வினை வாழ்வதற்கு மாந்தர்கள் எமக்காய் மன்றாடும். ஆமேன்.